வணக்கம். வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையாக ஒரு ராகி தோசையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு வேர்க்கடலை சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இதோட மொறுமொறுப்புக்கு வேறு எந்த தோசையுமே ஈடாகாதுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேழ்வரகு நல்லா 1.5 கப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணியில் 3 டைம்ஸ் அலம்பிடுங்க. நம்ம என்ன தான் கேழ்வரகை சுத்தப்படுத்தினாலும் அதில் சின்ன சின்ன கல் இருக்கும். அதனால் அந்த கேழ்வரகை நல்லா அரிச்சிட்டு தண்ணியில் அதை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக நம்ம அரிக்கும்போது அந்த ஒயிட் கல் நம்மளால் பொறுக்கவே முடியாத ஒயிட் கல் இருக்கும் பாருங்கள், நல்லா தெரியும் அந்த ஒயிட் கல். ஸோ இந்த மாதிரி அரித்து சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போது இதை 2 கப்ஸ் வாட்டரில் ஊற வச்சுக்கலாம். தென் இதுக்கு 1/2 கப் இட்லி அரிசி, 2 ஸ்பூன் அவல் எடுத்துட்டு நல்லா அலம்பிட்டு அதையும் அந்த கேழ்வரகோடு சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 4 to 5 ஹவர்ஸ் ஊறணும். இந்த அளவுக்கு 1/2 கப் உளுந்து எடுத்துட்டு அதை நல்லா அலம்பிட்டு அதை ஒரு 2 கப்ஸ் வாட்டரில் ஊற வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் அலம்பிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம். தென் 1 கப் வாட்டர் ஃப்ரீசரில் ஐஸாக பண்ணுறதுக்கு வச்சிடலாம். தென் 1 ஹவர் கழித்து அந்த உளுந்தை ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இப்போ நான் எல்லாம் ஊற போட்டு 4 ஹவர்ஸ் ஆகிடுச்சிங்க. அந்த உளுந்தை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு தண்ணியை ஈர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போடுங்க. தென் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். தென் அந்த ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா விட்டு விட்டு அரைங்கங்க. ஒரேடியாக அரைச்சிங்கன்னா மிக்ஸி ஜார் உங்களுக்கு சூடாகிட்டு அந்த உளுந்து நீர்த்து போயிடும். ஸோ கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு உளுந்து நல்லா கண்டு வரும். உங்களுக்கு உளுந்து நல்லா கண்டு வர நீங்கள் சாஃப்டாக வேணும்னா கூட தோசை பண்ணிக்கலாம். இப்போ இந்த உளுந்தை நான் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஸோ இதை நான் ஒரு சம்படத்தில் மாற்றிட்டேன். அடுத்தது நம்ம அந்த கேழ்வரகு, அந்த அரிசி, அவல் ஊற வச்சோம்ல, அதை நல்லா போட்டு அரைச்சிக்க போகிறோம். அதோடையே கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதையும் அந்த உளுந்தோடு சேர்த்துக்கலாம். இதை நான் 2 டைம்ஸாக அரைச்சேன் அந்த கேழ்வரகை. அந்த மிக்ஸி ஜாரெல்லாம் அந்த ஊற வச்ச தண்ணி போட்டு அலம்பிட்டு அந்த மாவோடு போட்டு அந்த மாவை நல்லா இப்படி கையை போட்டு கலந்து வைங்கங்க. இந்த மாவில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி போட்டு வைங்கங்க. இந்த மாவு நல்லா தண்ணியாக இருக்க தான் உங்களுக்கு நல்லா பொங்கி வரும். ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா வச்சிங்கன்னா இந்த மாவு நல்லா பொங்கிடுங்க. அதில் ஃபஸ்ட்டு டே நீங்கள் இட்லி போட்டுட்டு அடுத்த நாள் ஒரே ஒரு கரண்டி தண்ணி போட்டு இந்த மாதிரி தோசை போட்டுக்கலாம். இந்த தோசை ரொம்ப நல்லா இழுக்க வருது தோசைக்கல்லில். அதே மாதிரி நல்லா எடுக்க வருது. அந்த கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. அதே மாதிரி மொறுமொறுப்பு எந்த தோசையிலையும் கிடைக்காத மொறுமொறுப்பு இந்த ராகி தோசையில் இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு மொறுமொறுன்னு வேண்டாம், உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னாலும் சாஃப்டாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த ராகி தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதை ஒரு ஃபஸ்ட் சைடு தோசை மாதிரி போட்டுட்டுங்க, நல்லா எண்ணெய் போட்டுட்டு திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு எடுத்திங்கன்னா வெரி அட்ராக்டிவ், வெரி டேஸ்டி, வெரி மொறு ராகி தோசை ரெடிங்க. இதுக்கு நான் வேர்க்கடலை சட்னி பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது காம்பினேஷன். வேர்க்கடலை சட்னிக்கு பச்சை வேர்க்கடலை 1 கப் எடுத்திருக்கேன். தென் புளி நல்லா ஒரு லெமன் சைஸ் எடுத்திருக்கேன். உப்பு, தென் சிகப்பு மிளகாய் ஒரு 10லேருந்து 12 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, கடுகு, உளுந்து, பெருங்காயம் எடுத்திருக்கேன். இப்போது இந்த வேர்க்கடலையை நம்ம வாணலியில் நல்லா வறுத்துக்கலாங்க. நீங்கள் கேட்கலாம், வறுத்த வேர்க்கடலையே விற்குதே, அதுவே வாங்கிக்கலாமான்னா வாங்கிக்கலாம். இப்போ அந்த சிகப்பு மிளகாயையும் வாணலியில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடையில் வாங்கின வேர்க்கடலையில் என்ன ப்ராப்ளம்னா, சம்டைம்ஸ் அது கொஞ்சம் பழசாக இருந்ததுன்னா அந்த குவாலிட்டி நல்லா இருக்கிறதில்ல. அப்போ சட்னியோட டேஸ்ட் நல்லா இருக்கிறது இல்லைங்க. தென் செகண்ட் ரீசன் அதில் வறுக்கும்போது அந்த மண்ணில் வறுக்கிறதுனால அதில் இருக்க அந்த மண் சட்னியில் வர மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்.
அதனால் நான் வேர்க்கடலை சட்னி பண்ணுனாலே பச்சை வேர்க்கடலை எடுத்துகிட்டு வறுத்துட்டு தாங்க பண்ணுவேன். இந்த வறுக்கும் போதே நல்லா அந்த ஸ்கின் ஆஃப் த கடலெல்லாம் கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் வந்து வாணலியை நிறுத்திட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அதிலே வறுத்துட்ருங்க. நல்லா வறுபட்டுரும். இப்போது நம்ம அந்த மிளகாவில் இருக்க அந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு மிக்ஸி ஜாரில் போடுங்க. புளியை நல்லா பிச்சு போடுங்க. தென் தேவையான அளவு உப்பு போடுங்க. தென் அந்த வேர்க்கடலையை நீங்கள் தோல் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். நான் வந்து தோல் எடுக்காமல் அப்படியே தான் போட்டிருக்கேங்க. போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்கங்க. ஃபஸ்ட்டு அரைக்கும்போது அது கொஞ்சம் கொரன்னு இருக்கும். பட் இது நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் அதை நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ அதை ஒரு சின்ன பாக்ஸில் மாற்றிட்டேன். இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தாளிக்க போகிறோம். இதுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா எண்ணெய் போட்டுக்கோங்க ஒரு வாணலியில். தென் கடுகு நல்லா வெடித்த உடனே உளுந்து, சிகப்பு மிளகாய். உளுந்து நல்லா செவக்கட்டும். செவந்த உடனே கருவேப்பிலை போடுங்க. தென் கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆன உடனே பெருங்காயம் போட்டுட்டு இதை அப்படியே எடுத்துட்டு அந்த கடலை சட்னியில் கொட்டிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியாக அந்த சட்னியை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெரி டேஸ்டி அண்ட் வெரி ஹெல்தி வேர்க்கடலை சட்னி இஸ் ரெடி. ஸோ நீங்கள் இந்த தோசையும் இந்த வேர்க்கடலை சட்னியும் ட்ரை பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஃபீட்பேக். அடுத்த தோசை பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ சுட சுட தோசை சட்னி தயார். எல்லாரும் சாப்பிட வரலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you all viewers for watching my video and your continued support. Thank you once again.